தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களான்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான வழிநடத்தலுக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் ஆண்டவர், எங்களை நினைப்பதற்கும் எங்களுக்காக ஜீவனை கொடுப்பதற்கும் கொடுத்து மீட்டதற்கும் நாங்கள் ஏமாத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே? அல்லேலூயா. தாவீது சொன்னபடி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை ஆகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற பிள்ளாக, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளாக இப்படி அன்பு கூறும்படி எங்களை ஏற்படுத்தின கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தியான வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆவியானவர் பேசுங்க, அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. நாங்கள் வசனத்தை கேட்கவும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் உணர்வடையவும் எங்களை திருத்திக் கொள்ளவும் அந்த வசனத்தின்படி நடக்கவும் அதனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. சரீர பலகீனங்கள், நிர்விசாரங்கள், சோம்பல் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு உன்னத பலத்தால் இடைக்கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கள். அந்த வாஞ்சையை ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் கற்றுக்கொண்டு இப்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்படியாக அநேக காரியங்களை நம்ம செய்தி வேளையில் நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கிற பிள்ளாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிற பிள்ளாக நம்ம மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இன்னும் வளர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே வசனத்தை கவனித்து கேட்கணும். வீட்டில் போய் இன்றைக்கி சபையில் எந்த வசனங்களை நம்ம தியானித்தோம் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை வாசிக்கணும். நீங்கள் இன்னும் தேடும் பொழுது ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்து இன்னும் அதிகமாக புரிய வைத்து அந்த வசனங்களை உங்களுடைய இருதயமாகிய பலகைகளை எழுதி நீங்கள் அதை பயன்படுத்துகிற பாக்கியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே ஆலயத்துக்கு போனோம், போயிட்டு வந்தாச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இப்படி சத்தியத்தில் வளரும்படியான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது ஆண்டவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானல இப்படி நம்ம அநேக காரியங்களை வளரும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படி இந்த காரியத்தில் நம்ம தொடர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போய் இன்றைக்கி தியானித்த வசனங்களை கண்டிப்பாக வாசிங்க, தியானிங்க. கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு தியானத்துக்கு ஆதரவமான எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 9:23. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளிகளாய் இருக்கும்படிக்கு அதின் நிமித்தமே இப்படி செய்கிறேன். அல்லேலூயா. பவுல் கொரிந்திய நிருபத்துக்கு எழுதும்போது இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. என்ன காரியம்? சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். அப்போ இது ஒரு ஆராய்தலுக்கு உரிய ஒரு கேள்வி. இப்படின்னா எப்படி என்பது அடுத்த கேள்வி. அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், சுவிசேஷன்னா என்ன நமக்கு தெரியணும், புரியணும், நமக்குள்ளே கொண்டு வரணும். அல்லேலூயா. பிறருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அங்கே அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் அநேக காரியங்களில் நம்ம உடன் பங்காளியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு, கிறிஸ்து இயேசுவின் ஊழியங்களை செய்வதில் நம்ம உடன் பங்காளியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. அந்த ஊழியத்தை செய்ய நம்ம அழைச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல், ஆண்டவருடைய தயவு இல்லாமல் நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது. அவர் அந்த நியமத்தை சொன்னார்னா, நியமத்துக்குரிய ஒரு தகுதிப்படுதல் என்கிற ஒரு காரியம் இருக்குது. அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ அதில் பார்க்கும்போது இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷத்தின் அர்த்தம் என்ன? சுவிசேஷ ஊழியம்னா என்ன? அதை எப்படி செய்வது? அதை எதற்கென்று எப்படி தகுதிப்படுத்துவது தகுதிப்படுவது என்கிற ஒரு காரியம். ஆகவே நமக்குள்ள என்ன காரியத்தை நம்ம கொண்டு வர வேண்டும், எப்படி தகுதிப்பட வேண்டும் உடைய வார்த்தையினால என்கிற ஒரு காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அதுக்கு முந்தின பகுதியை நம்ம கண்டிப்பாக வாசிக்கணும். அதை நம்ம தொடர்ந்து இப்போ வாசிக்க போகிறதில்ல. நம்ம சுவிசேஷனை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய சில வசனங்களை பார்த்து இந்த பகுதிக்கு நம்ம வருவோம். அல்லேலூயா. அவை கத்திருந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அப்போது இந்த ஆண்டுடைய ஊழியத்தில் நம்ம உடன் பங்காளியாக இல்லாத அன்றி நம்ம ஆண்டுடைய உன்னத ஆசீர்வாதங்களுக்கு உரியலாக மாற முடியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஊழியம் ஆண்டவருடையது. நோக்கம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பை பெறணும். இதுக்காக அவருடைய ஜீவனை கூட கொடுத்தாங்க ஆண்டவர். இப்போ அந்த ஊழியத்தினாலே அந்த ஜனங்கள் ரட்சிப்படையும்படிக்கு தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யணும்? அன்போடு கூட செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் நம்ம வசனத்தில் பார்ப்போம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படி இதே போல் இந்த உடன் பங்காளி என்கிற ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் பின்பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே யோவான் அநேக காரியங்களுக்கு நான் உங்களோடு கூட உடன் பங்காளி என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக பங்காளி என்றால் உடன் பிறந்தவர்கள், நம்முடைய சொத்தில் பங்குக்கு உரியவர்கள். அல்லேலூயா. ஒரு குடும்பம் இருக்குது, அதில் நிறைய பேர் இருக்காங்க, சோதரர்கள் இருக்காங்க. பழைய காலத்துலலாம் ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து, பங்காளி என்கிற ஒரு காரியம். இன்றைக்கு காலங்கள்லாம் மாதிரி ஆண் பெண் எல்லாம் சமம் என்கிற ஒரு காரியம் மாதிரி அவங்களுக்கும் பெண்களுக்கும் சொத்துல பங்கு உண்டு. அவங்களையும் பங்காளியான நாட்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய ஊழியத்தில் நம்ம பங்காளியாக இல்லாமல் ஆண்டவருடைய உன்னத மகிமையில் உன்னத ஆசீர்வாதங்களை நம்ம பங்காளியாக இருக்க முடியாது. எனவே தான் பூமியில் ஆண்டவருக்காக நம்ம பாடுபடும் பொழுது 1000 வருட அரசாட்சியில் நம்ம பங்கு உள்ளலாக இருப்போம். அல்லேலூயா. சரி, 9 வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:9. உங்கள் சகோதரன் ஆவிக்குரிய கூட பிறந்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், எதனால? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமையினாலே நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான். அல்லேலூயா. அப்போ எதுக்கெல்லாம் நம்ம பங்காளி சொல்லுங்க? அதில் போடுங்க, ஒன்று போடுங்க. உங்கள் சகோதரன். இதனால இயேசு கிறிஸ்து தான் வருகிற. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினால, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைனால உபத்திரம் வருமா? அல்லேலூயா. வரும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை விட்டு தள்ளி பங்கனை கூட சாட்சி சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லும்படியான நேரத்தை ஆண்டு கொடுத்தார்கள். ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. எதிர்ப்புகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நம்மளோட கோபம் வரும், பொறாமை வரும், என்னெல்லாமா செய்வாங்க. அல்லேலூயா. அதனால வருகிற உபத்திரம் நம்ம தப்பு செஞ்சு வருகிற உபத்திரவம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம தவறு செய்து பாவம் செய்து அனுபவிக்கிற தண்டனை ஆகிய உபத்திரவம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினால, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால வரக்கூடிய உபத்திரவத்திற்கு நமக்கு பங்கு உள்ளவர்கள். கவிதையெல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் உபத்திரவப்பட்டாங்க. அல்லேலூயா. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம உபத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நான் பெருசாக ஆண்டுக்காக கஷ்டப்படுறேன்னு ஒரு காலத்தில் நினச்சது உண்டு. ஆனால் ஆண்டு வளர்த்தினார். ஹல்லேலூயா. நான் சிலுவையில் பட்ட பாடுகளை விடப்போ அவனுடைய உபத்திரம் பெருதுன்னு வளர்த்தார். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உபத்திரத்தை போல எங்கள் உபத்திரம் இல்லை, நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் உபத்திரம்லாம் நத்திங். நாங்கள் நமக்கு பிரயாசப்படுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவ்வளவு எங்களுக்காக பாடுபட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து வருகிற உபத்திரத்திற்கும் அப்படியே ராஜ்யத்திற்கும். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் ஆண்டுடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் ஆண்டுடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் உண்டாகும், சந்தோஷம் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. வாசல் எங்கே இருக்குது? வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய புசிப்பும் மதுபானமாகிய குடியுமாகிய அல்லது மற்ற எந்த ஒரு காரியமும் அல்ல. அது நீதியும், அது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய நீதி, சமாதானம், அதனால வரக்கூடிய சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு ஜீவனுள்ள தேவன் விசுவாசத்தை கொடுத்து உப்ப நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பத்தையும் மாற்ற வல்லவர் என்ற விசுவாசத்தை கொடுத்து அவர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படக்கூடிய சந்தோஷத்தை இப்பொழுதே அனுபவிக்க ஆண்டு கிருபை தருகிறார். அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய ராஜ்யம் எது தேவனுடைய ராஜ்யம் இல்லை என்பது நமக்கு தெரியணும். அப்போ இதே போல் மகிமையை நம்ம பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைப்படி நடந்து நம்மை காத்து கொண்ட பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களை ஆண்டுடைய வருகையில் அவர் எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நித்திய காலமாய் நம்ம அவரோட கூட இருப்போம். இப்படி நம்ம தகுதிப்பட்டு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பொறுமைக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பொறுமைக்கு நம்ம பங்காளி இருக்கோம். எப்படி அவர் நீடிய பொறுமையோடு நம்ம இருந்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய பாவங்களை அவர் பொறுத்து கொண்டார். அல்லேலூயா. உடனே தண்டனை கொடுக்கல. நீண்டிய நாளாய் பொறுமையோடு இருந்து நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஏற்ற வழியிலே சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம அதை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையுள்ள நாட்களை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் நமக்கு அவருடைய வார்த்தையினால் நமக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட காரியத்தினால அநேக காரியங்களுக்கு நம்ம உடன் பங்காளியாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நித்திய காலமாய் சந்தோஷத்தோடு சமாதானமாக இருக்கும்படிக்கான ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பாத்திரராக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போது நம்ம மறுபடியும் அந்த வசனத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 9:23 நம்ம மறுபடியும் வருவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடுத்த காரியம் இப்படியாக சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி. அல்லேலூயா. அப்போ சுவிசேஷன்னா என்ன, சுவிசேஷ ஊழியன்னா என்ன, ஆண்டுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அதை செய்வது கிடையாது. அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம். நம்ம வசனம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் நித்திய ஜீவனை பறித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. அவே சுவிசேஷம் தான் என்ன என்று நம்ம பார்த்து மற்ற காரியங்களை கடந்து செல்வோம். சுவிசேஷம் என்றால் அல்லேலூயா காஸ்பல் என்று ஆங்கிலத்திலும், அதுக்கு மூல மொழி அங்கே கிரேக்கிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு காரியம் தமிழில் நற்செய்தி. அல்லேலூயா. கவிதை அல்லையா சொல்லுங்கள், நற்செய்தி. என்ன நல்ல செய்தி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களுக்காக, சொல்லுங்கள், எனக்காக, என் பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாவ மன்னிப்பு தரக்கூடிய ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே உங்கள் பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம், அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே உங்களுக்கு பாவத்தின் தண்டனைக்கான தண்டனை கிடையாது. நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரோட இருக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள், பெற முடியும் என்பதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தை நம்ம முதல்ல மனதார விசுவாசிக்கிறோமா, ஏற்றுக்கொண்டோமா, அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ளே வந்துட்டா. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வராமல் நம்ம சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாக மாற முடியாது. அல்லேலூயா. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை, மறுக்கவே முடியாது. எனக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எனக்கு இந்த புரோணாண்டவரே அந்த புரோணாண்டவரே எனவே தான் உண்மை பற்றி நான் சொல்லலை என்கிற ஒரு காரியத்தை நம்ம எப்பொழுதும் ஆண்டுக்கு முன்னால் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷத்தை குறித்து சில காரியங்களை நம்ம பார்த்தா நமக்கு புரியும். அல்லேலூயா. அப்போ இதனுடைய நோக்கம், நாமும் இந்த நற்செய்தியை பிறருக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா என்கிற ஒரு இதெல்லாம் முந்தையே பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி குறிப்பாக இந்த காரியங்களை பார்ப்போம். ஏன்னா இந்த வாரம் நேரமே இல்லை. ஆண்டவரே ஏதாவது பழைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஏதாவது நடத்தலாம் பார்த்தா எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே இந்த வாரம் சபையில் என்ன சொல்லணும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த வசனங்களுக்கு நேராக நடத்தினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பெரிய நற்செய்தி. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் நம்ம கேட்டிருக்கோம், கிறிஸ்மஸில் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த தாக்கம் எப்படி இருக்குது, நம்மை சுவிசேஷனாக மாற்றி இருக்கிறதா, சுவிசேஷியாக மாற்றியிருக்கிறதா? அல்லேலூயா. இன்றைக்கி சௌரி சாட்சி சொன்னாங்க, ஒரு இந்து குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க இப்படியாக அவங்க குடும்பத்தார் எல்லாரும் அவங்கள எதிர்த்தாங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவங்க திருமணத்தில் இன்வால்வ் ஆனதுனால எனக்கு தெரியும். அல்லேலூயா. முந்தின நாள், திருமணத்துக்கு முந்தின நாள் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டாரோட நம்ம காத்திருக்கிறோம். பொண்ணை அனுப்புவாங்களா இல்லையா தெரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த திருமணத்தில் குடும்பத்தார் யாரும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, ஒத்துக்கொள்ளலை. அப்படிப்பட்ட நிலைமை தான் வந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் பாட அனுபவிக்கிற ஒரு கருத்தில் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காகவே இறங்கி பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பெரிய நற்செய்தி. அது எப்படி நம்ம பார்த்துட்டு நிறையா பார்த்தது தான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 69 72 ஒவ்வொரு வசனமாக வாசித்து நம்ம கடந்து சொல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 69 72 வரைக்கும் வாசிப்போம். 1, அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருந்தார். சும்மா அறிவிக்கலை, அது தோன்றும் முன்பாகவே, ரொம்ப நாளைக்கு முன்பாகவே, முதல்ல ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய மூதாதையர்களுக்கு ஆண்டவர் முதல்ல வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய இரக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பாவத்துக்கான தண்டனையை நிறைவேற்றல, பாவத்துக்கான மன்னிப்பின் வழியை உண்டு பண்ணுகிற பெரிய இரக்கத்தை. எனவே தான் யோவான் எழுதுகிறார், அல்லேலூயா, அவருடைய இரக்கத்துக்கு பங்காளி. கருத்தியெல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சிந்தனை பேச்சு கிரியைக்கு தக்கதாக உடனே நம்ம தண்டனை கொடுத்தா நம்ம ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு பங்காளி. மகா இரக்கத்திலே அவர் நமக்காக காத்திருந்தார். என் பிள்ளை என்னை ஏற்றுக்கொள்வான், மனம் திரும்புவான், அல்லேலூயா, என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக நீண்ட நாள் காத்திருந்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இரக்கம் அவ்வளவு பெரியது. அடுத்தது வாசிக்கலாம். நல்லா ஞாபகிங்க, உடன்படிக்கை மிக மிக முக்கியம். உடன்படுதல் மிக மிக முக்கியம். உடன்படிக்கை செய்யாமல் ஒருத்தர் கூட தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஞானஸ்தான உடன்படிக்கை சத்தியத்தை அறிஞ்சு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற உடன்பட்ட அந்த உடன்படிக்கையில் உட்படாத எந்த ஒரு மனுஷியும் அங்கே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என்றால் பாவ மன்னிப்பின் வழியில், ரட்சிப்பின் வழியில், இந்த உடன்படிக்கையான ஞானஸ்தானத்தின் வழியில் அவங்க தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்ற ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த உடன்படிக்கை நினைத்தொழுகிற ஆண்டவர் என்று சொல்லி தம்முடைய மகாபெரிய இரக்கத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்துக்கு தக்கதாக தண்டியாமல், ஹல்லேலூயா, அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் உரிய பங்காளிகளாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை தருகிறார். 3வது. அடுத்தது 4வது, உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய எதிரி சாத்தான். அவனுடைய தந்திரங்களினாலே 3 விதமான தந்திரங்கள்: கண்ணி நீச்ச, மாம்சத்தை நீச்ச, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களை கொண்டு வந்து உலகத்தில் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவளை கீழே விழ தள்ளி தன் பக்கமாக எடுத்துக்கொள்கிற பெரிய மாயங்களை, தந்திரங்களை வச்சிருக்கிற ஒரு பெரிய பிசாசுடைய பெரிய தந்திரம். பிசாசின் தந்திரங்கள் 3 என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். வாயை திறந்து. கண்ணி நீச்ச, மாம்சத்தை நீச்ச, ஜீவனத்தின் பெருமை. அப்போ நமக்குள்ளே பெருமை வந்தால் யோசிக்க பிடிக்கணும், இது ஆண்டுக்குள்ளது இல்லையா? அப்போ ஆண்டை மகிமைப்படுத்தணும். கண் நீச்ச, மொபைல் ஃபோனை பார்த்தா தெரியணும் இது கண் நீச்ச, எவ்வளோ நேரம் பார்க்குறோம், எதை பார்க்குறோன்னு சொல்லி கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம பார்க்குறது பிறருக்கு நன்மை உண்டாக பார்க்கணும், நமக்கு பிரயோஜனம் உண்டாக பார்க்கணும், பக்தி விருத்தி அடையும்படியாக பார்க்கணும். அல்லேலூயா. இந்த காரியத்தெலாம் விட்டு வேறு காரியங்கள் நிறையா இருக்குது. மக்கள்லாம் இப்போ ஒரே விரல் தான். அல்லேலூயா. எங்கள் எல்லாருமே கம்பெனியில் பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே ஒரு நிமிஷத்தை ஒரு கிளிக் விட்டால் உடனே மாறிடுது. மக்கள் அதை ஃபுல்லாக பார்க்க ஆசைப்படுறதில்ல. அந்த அளவுக்கு நிறையா அவ்வளவு திரளாய் பார்ப்பதற்கு, நேரங்களை மறக்கடிப்பதற்கு, போக்குவதற்கு பிசாசின் தந்திரம் உலகத்தில் பெருகி இருக்குது. அல்லேலூயா. நம்ம சாத்தனுடைய தந்திரத்தை அறிந்து நம்ம மொபைல் ஃபோனில் உட்கார்றது அதிக நேரம் ஆண்டுக்கு பிரியம் இல்லை, அல்லேலூயா, என்று அறிந்து நம்ம திருத்தி கொள்கிற ஒரு காரியம் வர வேண்டும். கையெழுத்து எல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. அது இல்லாமல் மொபைல் ஃபோன்லேயே மூழ்கி கிடந்தா ஆண்டவரை தேடுகிற காரியங்களை சாத்தான் வஞ்சித்து நம்ம எப்படி ஆவிக்குரியவர்களை வளர வேண்டும் என்ற தேவ சித்தம் நிறைவேறாதபடி செய்து அதிலே மூழ்கி கிடந்து ஆண்டுடைய வார்த்தையை சிந்திக்கப்படாதபடி நம்முடைய மனக்கண்ணை கூடாக்கி விசுவாசம் வர வேண்டிய காரியங்களை விசுவாசம் வராதபடி அவன் பட்சத்தில் இருக்கக்கூடிய அடிமையாய் நம்ம வச்சிருக்கிற காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உண்டு, அவருடைய வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு. அல்லேலூயா. மொபைல் ஃபோனில் யூஸ்ஃபுல் காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. அப்போது நம்முடைய உபயோகத்துக்கு ஆண்டுடைய நாம் மேம்படுவதற்கு மாத்திரம் பயன்படுத்த படிக்கணும். அல்லேலூயா. முயற்சித்தால் ஜெபம் பண்ணால் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. சரி, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும்
நீதியோடும் எனக்கு ஆமென். அவர் எப்படி கட்டளையிட்டிருக்கிறாரு? ஆண்டவருக்கு முன்பாக. அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டு பார்த்து கொண்டிருக்காங்க. பரிசுத்தத்தோடும் நீதியோடும். அப்போ நமக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியணும், நீதினா என்னன்னு தெரியணும். அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக பெரிய கட்டளை. கைவத்தியெல்லாம் சொல்லாமா? இன்றைக்கி அநேகம் பேருக்கு நமக்கு வேலை உண்டு, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு வேலை இல்லை, வேலை கொடுப்பார், ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றையோட பெரிய வேலை, ஆண்டுடைய ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அவருக்கு முன்பாக எப்படி ஊழியம் பண்ணுமா? பயம் இல்லாமல். அல்லேலூயா. கிராமத்துக்கு போங்க, அங்கே உள்ள சிலைகளை பார்த்தே நிறைய பேர் பயப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைல பேய் கதை காட்டுறதுனால பயந்து நினைக்கிற நாட்கள்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை அறிஞ்ச பொழுது அதெல்லாம் இல்லை. என் ஆண்டவர் அதையெல்லாம் தள்ளினவர், பரலோகத்திலிருந்து தள்ளி இன்றைக்கும் ஆண்டுடைய வல்லமை எல்லா விதமான அசுத்த ஆவிகளுக்கும் விரோதமாக எல்லா சிலரிலே குடியிருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளோடு கூட எதிர்த்து நின்று ஜெயிக்கும்படியான பெரிய வல்லமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊழியம். நல்லா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்த நிறைவேட போகணும். ஏதாவது கிராமத்துக்கு போகணும், 2 பேய் விழணும். அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் பண்ணாமே ஆண்டருடைய வல்லமையை பார்க்க முடியும். குணமாகணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி முன்னேற விழித்துக்கெல்லாம் போக ஆசை. ஆனால் ஆண்டு இருக்கிற பொறுப்பை கொடுத்துட்டு போகிறதுக்கு அதை பார்த்து தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு நேரங்கள் கிடையாது. அக்கா ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், கத்த நல்லவர். அல்லேலூயா. அதுவே பிரியமானல நம்ம பயப்படாமல் ஊழியம் செய்யும்படியான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. பேய் நம்மளை பார்த்து பயந்து ஓட முடியாது, நம்ம பேயை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஓகே, பேய் பிசாசு சாத்தானுடைய ஆவி அசுத்த ஆவி எல்லாம். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம மாற படிக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டு அறியாத நாட்களில் பிசாசுக்கெல்லாம் பேய்க்கெல்லாம் பயந்த காரியம் உண்டு. ஆந்த அலர்னா பயம் வரும், நாய் குறைச்சா பயம் வரும். அல்லேலூயா. இதில் மக்கள் சொல்கிற பிசாசு கதையெல்லாம் கேட்டு திருப்பி பயம் வரும். அல்லேலூயா. அந்த நாட்களையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை முழுத்தோடு விசுவாசிக்கப்படுத்தமோ அந்த பயங்கள்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் பரிசுத்தம் வராது. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும், அசுத்தங்கள் நீங்கும். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது தான் அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மளே நிலைத்திருந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அது கிரியை செய்கிறது தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ தேவன் விரும்பாத அசுத்த சிந்தனை நீங்குது, அசுத்த பேச்சுக்கள் நீங்குது, அசுத்த கிரியைகள் நீங்குது. சுத்திகரிக்கப்படுகிறோம். முதலாவது நம்ம அந்த வசனங்கள் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியம் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. யோவான் 17 மறுபடியும் போடலாம், வாசிங்க. நினைவுபடுத்தணும். பரிசுத்தம்னா என்னென்னு அவனுடைய பிள்ளைக்கு தெரியணும். யோவான் 17 பரிசுத்தம்னா என்ன சொல்லுங்க? யோவான் 17 கை கொடுத்து சொல்லுங்க. யோவான் 17. அல்லேலூயா. பரிசுத்தம்னா உம்முடைய சத்தியத்தினாலே, உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம் பரிசுத்தம் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை டெய்லி படிக்காமல் நினைப்பூட்டாமல் அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்காது. அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தம் ஆண்டுடைய வசனத்தை மனதார ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளே கிரியை செய்கிற அனுபவம் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்கப்படுகிறோம், அசுத்தம் நீக்கப்படுது. அடுத்தது ஆண்டுடைய வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்குது, பரிசுத்தமாகிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும்னா டெய்லி வேதத்தை வாசித்து ஆகணும். எவ்வளவு ஆர்வத்தோடு வாசிக்கணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, எனக்கு நேரம் இல்லை, அந்த பிரச்சனை, இந்த இது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். நேரம் ஒதுக்கி வேதத்தை வாசித்து ஆராய்ச்சி தியானித்து இருக்கும்போது தான் அந்த சத்தியம் நமக்குள்ளே இருக்கும். ஆவியானவர் உதவி செய்வார், இதயமாகிய பலகைகளை எழுதுவார், உணர்த்துவிப்பார், ஒரு அனுபவத்தில் கொண்டு வர செய்வார். அந்த வசனம் நம்ம விட்டு நீங்காது. பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைகிற அனுபவத்தோடு கூட நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக நீதியோடும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு தான் சொல்லி தான் என்ன செய்யணும்? நம்ம ஊழியம் செய்யணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையெல்லாம் தேவ நீதியாக இருக்கிறது. அதை கொண்டு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா.
அப்போ இதுக்கு ஆண்டவரை தேடணும், இன்னும் அதிகமாக நேரம் ஒதுக்கி தேடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பொதுவாகவே ஜனங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா ரிலாக்ஸேஷன் தான் அவங்களுக்கு பெரிய காரியமாக இருக்குது பொதுவாக. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. கிடைக்கிற நேரத்திலாம் வசனத்தை வாசிக்கிற ஒரு காரியம், நான் எப்படி இந்த வசனத்தை பிறகு சொல்லுவேன் என்கிற நோக்கத்தோடு கூட வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் நமக்கு அதிகமாக சொல்லித் தருவாங்க, உணர்த்து வைப்பாங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம்லாம் நமக்கு தேவை. அனுபவத்துக்கு நம்ம பிரயாசப்பட்டாலன்றி இந்த அனுபவங்கள் கிடைக்காது. ஒரு வாஞ்சியோடு பிரயாசப்படுகிற ஒரு காரியத்தில் நமக்குள்ளே கொண்டு வரும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி ஊழியம் செய்வதுதான் ஆண்டுடைய சித்தம், கட்டளை. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு கட்டளையாக நினைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஊழியம் செய்யணுமா, அது பாஸ்டருக்கு உரியது, எவாஞ்சலிஸ்ட்டுக்கு உரியது, அல்லது சபையில் சில பக்தியார்களுக்கு உரியது, எங்களுக்கு உரியது இல்லை. அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களை அழைச்சதை அவருடைய ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சுவிசேஷ ஊழியம் தான் என்னன்னு சொல்லி முதல்ல அது பெரிய கட்டளை. இதுக்காக நம்ம அதை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம மற்ற 28 பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ அது இருக்கட்டும், நம்ம சுவிசேஷம்னா என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். சுவிசேஷம் என்னென்னு பார்த்தோம்? நற்செய்தி. என்ன செய்தி? உன் பாவத்துக்கு தண்டனை கிடையாது, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. உன் பாவம் மன்னிக்கும்படியான ஒரு வழியை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எல்லாம் சுவிசேஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 16 கடைசியில் நம்ம பகுதியில் நம்ம பார்க்க முடியும். ரோமர் 16 அதிகாரத்தின் பின்பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ரோமர் 16 25 முதல் 26 வரைக்கும் 27 3மே சுவிசேஷத்தை குறித்த வசனம் தான். அதில் 26 மட்டும் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள், இதை பற்றிய பிரசங்கங்கள், செய்திகள் எல்லாம் சுவிசேஷமாக இருக்கிறது. கவிதையெல்லாம் சொல்லாமா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எல்லாம் நற்செய்தி. ஏதோ ஒரு நற்செய்தியை அவனுக்கு கொண்டு வருது. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த ஊழியத்தை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது அறிந்தவங்க தான் சொல்ல முடியும், அது என்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அது என்மேல் விழுந்த கடமை, அதை மறுக்க முடியாது, தட்டி கழிக்க முடியாது. நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பிலே நான் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று, நான் ஆண்டுக்கு ஊழியம் செஞ்சனா இல்லையா, அது மாத்திரமல்ல பரிசுத்தத்தோடு நீதியோடும் செய்தனா இல்லையா, அல்லது மாய்மாலமாக செய்தனா என்பதை குறித்தான காரியங்களை எல்லாம் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எல்லாம் சுவிசேஷமாய் நற்செய்தியாக இருக்கு. கவிதையில் சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, இப்போது இந்த சுவிசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம இன்னைக்கு கடந்து போவோம். தொடர்ந்து இருக்கிற நாட்களில் நம்ம பார்ப்போம், எடுத்துக்கொள்வோம். நம்ம அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15 1 முதல் 5 வசனங்கள். அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஆனால் இப்போ மறுபடியும் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் அதை தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி இப்போ அந்த மறுபடியும் அந்த சுவிசேஷத்தை சுருக்கமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு. சரி, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்க, ஸ்தோத்திரம். அடுத்தது 2வது, நீங்கள் அதில் நிலைத்திருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்காக சுவிசேஷத்தை நான் சொன்ன பொழுது, பவுல் சொன்ன பொழுது அந்த சபையார் ஏற்றுக்கொண்டார்கள். 1. 2, அதில் நிலைத்திருக்கிறார்கள். கேட்டு அப்படியே போல. அல்லேலூயா. அன்னைக்கு பிரசங்கம் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, நேரம் முடிஞ்சு போச்சு, ஆராதனை முடிஞ்சு போச்சு என்று அவங்க நினைக்கல. அந்த வசனத்தை தங்களுக்குள்ளே வைத்து நிலைத்திருந்தார். கைவச்சியெல்லாம் சொல்லாமா? நம்ம சுவிசேஷத்தில் ஆண்டோட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் பவுல் எப்படி பிரசங்கித்தாரோ நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கேட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? நீங்கள் கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவ மன்னிப்பை பெறுவீர்கள். நீங்கள் செய்த பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை கிடையாது.
இப்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறுவீர்கள். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 விதமான நிலைமையில ரட்சிப்பு பார்க்குறோம். கடந்த கால பாவங்களிலிருந்து நமக்கு ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையில் பாவத்தின் வல்லமை, அனுதினமும் பாவம் செய்யும்படியான சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சிக்கிற, எனக்கு வெற்றி பெறுகிற ஒரு காரியத்தை அங்கே இயேசு கிறிஸ்து எனக்கு வச்சிருக்காங்க. 2வது நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அல்லது இந்த பாவ உலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். கவிதையில சொல்லுங்க. அப்போ 3 நிலைமைகளிலே இந்த ரட்சிப்பு நம்மளே செயல்படுகிற மகத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். எப்பொழுது இந்த சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்து அதை கைக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை, ரட்சிப்பின் மகிமையை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உலகத்தில் சயின்டிஸ்ட் எல்லாம், விசுவாசிக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பார்த்து சொன்னாங்க, உலகத்தில் மிக மிக பெரியது கிறிஸ்து இயேசு மூலமாக பெறப்பட்ட ரட்சிப்பு. இன்றைக்கு சைனாக்காரன் உலகத்தில் ஐக்யூ அதிகமாக உள்ள ஒரு ஆள், அவன் சொன்னான், பைபிளை படித்து சொன்னான், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அறிவியல் பூர்வமாக அவன் சொல்கிறான். அவன் வந்து ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதெல்லாம் பார்க்கல. பைபிளை விசுவாசிக்கிறதுக்கு பெரிய கிருபைகளை கொடுத்தார். விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சரி, மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குன்னா வீணாக இருக்கும். அப்போ நம்ம ரட்சிப்பு அடையாத, பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள வராத ஒரு விசுவாசம், அந்த இயேசு கிறிஸ்துவினால் வந்த விசுவாசம் ரட்சிப்படையாவிட்டால், பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள வராவிட்டால் அந்த விசுவாசம் வீணான விசுவாசம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு நமக்கு யாரும் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஆனால் வேதம், அதனால் வரக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடக்கிற எனக்கு அவர் என்னை மன்னித்து விட்டார் என்கிற விசுவாச நம்பிக்கை நமக்குள்ளே எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த சுவிசேஷனால் உண்டாகணும். அப்போ சுவிசேஷம் என்னதுன்னு பார்க்கும்போது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பவுலாகிய நான் இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஒப்புவிக்கிறேன். என்னன்னா இதான் சுவிசேஷம். 1, கிறிஸ்து இயேசுவானவர் வேத வாக்கியங்களின்படி, எதன்படி? இது முன்னறிவிக்கப்பட்டது, ஆண்டவரால் சொல்லப்பட்டது, அதன்படியே நடந்த உண்மையும் சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது முன்னறிவிக்கப்பட்டது வேதத்தின்படியே. அல்லேலூயா. எல்லாம் வேதத்தின்படி நடந்த காரியங்கள். சும்மா ஏதோ நடந்த காரியத்தை சொல்லி இது ஆண்டவர் செஞ்சுன்னு அப்படி சொல்ல, இது ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு நமக்காகவே ஏற்படுத்தப்பட்டு ஏற்ற காலங்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, நம்முடைய முற்பிதாக்களுக்கு அது சொல்லப்பட்டு, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டு, தெய்வங்கள் இல்லை என்று சொல்லப்பட்ட நாட்களிலே தெய்வம் உண்டு என்று விசுவாசித்து, ஆபிரகாம் விசுவாசித்து தெய்வம் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி அவர்களுமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான நற்செய்தியானது இன்றைக்கு நம்மளை நிறைவேறும்படிக்கு கிறிஸ்து இயேசுவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, கவிதையெல்லாம் சொல்லாமா, நமது பாவங்களுக்காக மரித்து, அல்லேலூயா, 4 அடக்கம் பண்ணப்பட்டு. இந்த அடக்கம் பண்ணப்பட்டதுலையும் பெரிய ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டதுனாலே இயேசு கிறிஸ்து எங்கே போனாங்க? பாதாளத்துக்கு போனாங்க, பரதீசுக்கு போனாங்க, அங்கே உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனாங்க. அது வேற ஒரு காரியம் இருக்கட்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தாலும் கூட அவருடைய ஆத்துமா சிலரை சந்திக்கவும் சத்தியத்தை சொல்லவும் புறப்பட்டு சென்றது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம பார்க்கும்போது வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து, அல்லேலூயா, கவிதையால் சொல்லாமா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம ஜெபிக்கும் போது நாம் அவரோடு கூட பேசுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் தன்னை உயிரோடு இருக்கும் தெய்வமாக அவர் நம்மை நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயிர் தெழுந்த ஆண்டவர் கேபாவாகிய பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சோழருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அது மாத்திரமல்ல, அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும், சில பேர் நித்திரை. ஆமாம், ஏன் அப்படின்னா ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதை சாட்சி கூறும்படியாக அன்றைக்கு பார்த்த ஜனங்கள் பிற்பாடு பவுலுக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவருடைய தரிசனத்தை நம்முடைய கனவுலையோ அல்லது ஆண்டவரை கொடுத்த காரியங்களை கனவுல வரலாம் அல்லது தரிசனம் கிடைக்கலாம். அந்த அனுபவங்கள்லாம் நிச்சயமாகவே பெரிய நல்ல அனுபவங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக நம்ம விரும்பினா கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை சிறு வயசில் காணும்படியாக கிருபை செய்தார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் தம்முடைய மகிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற அனுபவத்தை நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்போ சுவிசேஷன்னா என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் ரொம்ப முக்கியமான. அல்லேலூயா. அது முன்னுரிக்கப்பட்டது. ஏன்னா இது பரலோகத்திலே திட்டமிடப்பட்டு ஏற்ற காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று அங்கே உறுதி செய்யப்பட்டு புஸ்தக சூழலிலே எழுதப்பட்டு அந்த காரியங்கள் ஏற்ற காலங்களிலே நிறைவேற வேண்டும் என்று நியமிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்படி வேத வாக்கியம்படி நமது பாவங்களுக்காக மரித்து என்ன இருக்குது? நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. அதனால தான் அவர் இரத்த சாட்சியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். அவர் யாரும் கொல்ல முடியாது. அல்லேலூயா. அநேகர் கேள்வி கேட்பாங்க, அவர் தேவனா ஏன் அவர் மரித்தார், ஏன் அவர் கொல்லப்பட்டார்? அல்லேலூயா. அவர் யாரும் கொல்லப்பா. யோவான் 10 அவருக்கு இந்த ஜீவனை கொடுக்க உரிமையும் உண்டு, மறுபடியும் எடுத்துக்கொள்ள வேண்டிய வல்லமையும் உண்டு. அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. சரி. அப்போ அதே போல் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட நாளில் கூட அவருடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து அங்கு கீழ் உலகத்தில் பாதாளத்தில் இருக்கிற ஜனங்களை சந்தித்தது, பரதேசத்தில் இருக்கிற ஜனங்களை சந்தித்தது, பிரசங்கித்தது. அப்படி தான் போய் அவங்களை சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட நாட்களிலே அங்கு நோவா பேழையை உண்டு பண்ண நாட்களிலே அங்கு சத்தியம் தெரியாமல் கேட்காமல் மரித்த ஜனங்களும் உண்டு, சத்தியம் தெரிந்து எதிர்த்த ஜனங்களும் உண்டு. இவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாக அந்த காரியங்களை ஆண்டவர் நடப்பித்தார். ஆகவே ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டாலும் கூட அவருடைய ஆவியும் ஆத்மாவும் சுவிசேஷ வேலையை செய்தது. கவிதையெல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்ததாக வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சோதனை வரும்போதெல்லாம் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கு என் ஜெபத்தை கேட்பார். உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நானும் ஒரு நாளிலே கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நடக்கிற அப்படின்னாலே நான் மரித்தாலும் உயிர் தெழுவேன். அப்படி வருகையில் உயிர் செல்லுவேன். நான் கிறிஸ்து இயேசுவில் வார்த்தையில் காணப்படுகிற அப்படின்னாலே அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால அப்படி வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். மரித்தாலும் உயிர் செல்லுவேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர் செல்லுதல் நானும் உயிர் செல்வதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கண்டிஷன் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள்ளாக காணப்பட வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். தேவ மகிமையை நம்முடைய உயிர்த்தல்ல காணப்படும்படிக்கு நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீ சத்தியமாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நற்செய்தியாக இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உம்மால் நன்றி, எங்களுக்கு விடுதலை இல்லை. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல விடுதலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவர். உடைய சொந்த குமாரனை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனு கூட தம்முடைய கிருபையினால் தன்னை ஒப்பு கொடுத்து சொந்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக்கொண்ட மேலான கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கப்பட்டு ஏற்ற வழியிலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அதை நினைப்பூட்டி செயல்படுத்தி ஆண்டவரே, இந்த நற்செய்திக்கு உரிய பிள்ளைகளாக எங்களுடைய துக்கங்கள்லாம் மாறும்படியாக, எங்கள் கண்ணீரெல்லாம் மாறும்படியாக, பயங்கள் வேதனைகள் மாறும்படியாக நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்களே, நமக்கு ஸ்தோத்திரம். அந்த நற்செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளெல்லாம் விசுவாசிக்க, ஏற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய, நிலைத்திருந்து அதன் மகிமையை இரட்சிப்பாய் காண கர்த்தர்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை அறிந்தும் நாங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எவ்வளவு பரிதாபமான நிலைமை ஆண்டவரே. அதே போல் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, உம்முடைய அன்பின் மகிமையை, மேன்மையை, ரட்சிப்பின் வழியை பிறருக்கு நற்செய்தியாக சொல்ல ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தடையாக இருக்கிறதான எல்லா வெக்கம், பயம் எல்லாவற்றையும் நீக்கி உன்னத பலத்தாலே ஆவிக்குரிய 12 வரங்களை கொடுத்து ஆண்டவரே, ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை பலப்படுத்தி நீங்கள் எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய வல்லமைகள், வரங்கள் எங்களை கிரியை செய்வதாக, இதெல்லாம் சுவிசேஷம் சொல்வதற்கு பிரபலப்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய ஊழியத்தை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யலைன்னா
அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் போகாதபடிக்கு உம்முடைய ஊழியத்தை வாஞ்சியோடு செய்ய, உம்முடைய அன்பின் தியாகத்தை எண்ணி உண்மையாக அர்ப்பணிக்க எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படிப்பட்ட கிருபைகளை, இரக்கங்களை, தயவை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவளுமை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செலவனையும். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் இன்றைக்கு ஆணுடைய வார்த்தைகளை கேட்டு நான் ரட்சிப்பு அடைய வேண்டும், இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வழிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு பிறகு நற்செய்தியாக நான் அறிவிக்கணும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா.